வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். தனது தாயாருடன் பிரபல கலைஞர் சிவகுமார் 11வது மாடியிலிருந்து விழுந்து மரணம். பிரபல கலைஞரும் பாடகருமான சிவகுமார் ஜெயபாலன் தனது தாயாருடன் சேர்ந்து அடுக்குமாடி வீட்டின் 11வது மாடியிலிருந்து கீழே விழுந்து மரணமுற்றார். இச்சம்பவம் கோலாலம்பூர் செராஸ் தமான் தேச பட்டாலிங்கில் உள்ள ஒரு குண்டோமினியம் வீடமைப்பு பகுதியில் நிகழ்ந்தது. 48 வயதாகும் சிவகுமாரும் அவரின் 76 வயது தாயாரும் 11வது மாடியிலிருந்து விழுந்திருக்கின்றனர் என்பது பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று செராஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஐடில் உல் ஹசான் தெரிவித்தார். தாய் மகன் மரணத்தில் எந்தவொரு குற்றத்தன்மையும் இல்லை. இருவரின் மரணத்தையும் போலீசார் திடீர் மரணம் என்று வகைப்படுத்தியிருப்பதாக இன்று இரவு வெளியிட்ட ஓர் அறிக்கையில் ஏசிபி ஐடில் உல் ஹசான் குறிப்பிட்டார். எனினும் கலைஞர் சிவகுமாரும் அவரின் தாயாரும் எதற்காக இந்த முடிவை எடுத்தனர் என்பது குறித்து பல கோணங்களில் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். தலையிலும் உடலிலும் கடுமையான காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் கிடந்த இருவரின் உடல்களும் சவ பரிசோதனைக்காக சான்சலர் துவான்கோ மொஹ்ரைஸ் மருத்துவமனையின் சவக்கிடங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இவர்களின் மரணம் தொடர்பில் தகவல் கொண்டிருப்பவர்கள் போலீசாருடன் தொடர்பு கொள்ளுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். கலைஞரும் பாடகருமான சிவகுமார் 2006ஆம் ஆண்டில் ஆஸ்ட்ரோ நடத்திய பாடல் திறன் போட்டியின் மூலம் மக்கள் மத்தியில் பிரபலமானார். ஆஸ்ட்ரோ நடத்திய ஆஸ்ட்ரோ கோஷாப் நிகழ்விலும் அறிவிப்பாளராக சிவகுமார் சிறந்த பங்களிப்பை வழங்கினார். திருமணமான சிவகுமார் மனமுறிவுக்கு பின்னர் தனது தாயாருடன் வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. அவருக்கு மகன் இருக்கிறார். டிஜிட்டல் மற்றும் செயற்கை நுண்ணறிவான AI துறைகளில் முதலில் பள்ளி அளவில் மாணவர்கள் ஆளுமை கொள்ள வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். தற்போது நாடு துரித வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. முதலீடுகள் பெருகிக் கொண்டிருக்கின்றன. மென்பொருள் உற்பத்தி மையமாக மலேசியா விளங்கிட வேண்டுமானால் மாணவர்கள் முதலில் பள்ளி அளவில் டிஜிட்டல் மற்றும் செயற்கை நுண்ணறிவான AI தொழில்நுட்பத்தில் ஆளுமை கொள்ள வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். வெற்றி பெற்ற மாணவர்களை உருவாக்கிட புதிய அறிவுத்திறன் சார்ந்த டிஜிட்டல் மற்றும் AI தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வது மிக அவசியமாகும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். மாணவர்கள் சிறந்த ஆளுமையை கொள்வதற்கு மாறிவரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் வெற்றி பெற்ற மாணவர்களாக உருவாக்கிட முடியும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். இதன் காரணமாகவே தற்போது பல்கலைக்கழகங்களில் AI தொழில்நுட்பத்திற்கு தனிப்பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். தமது நாடாளுமன்ற தொகுதியான பேரா தம்பூனில் இன்று சனிக்கிழமை மாணவர்களுடனான சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் பிரதமர் மேற்கண்டவாறு கூறினார். பேரா தாப்பா நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அயர்குனி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நாளை நடைபெறுகிறது. அந்த தொகுதியை தற்காத்துக் கொள்வதில் பரசான் நேஷனல் பெரும் சவாலை எதிர்நோக்காது என்று சுயேட்சை ஆய்வு மையமான எல்ஹாம் சென்டர் தெரிவித்துள்ளது. எனினும் பேரா மாநில அரசாங்கம் கொண்டுள்ள இலக்கை போலவே பரசான் நேஷனல் வேட்பாளர் டாக்டர் முகமது யூஸ்ரி பாக்கேர் 18,000 வாக்குகள் பெரும்பான்மையை பெறுவாரா என்பது கேள்விக்குறியே என்று அந்த ஆய்வு மையம் கூறுகிறது. அயர்குனி இடைத்தேர்தல் குறித்து கடந்த 2 வார காலமாக தொகுதி நிலவரத்தை அணுக்கமாக ஆராய்ந்ததில் அத்தொகுதியை பரிசான் நேஷனல் தற்காத்துக் கொள்வதில் சிக்கல்கள் இருக்காது என்று இல்ஹாம் சென்டர் மையத்தின் தலைமைச் செயல்முறை அதிகாரி ஹிஷமுடின் பக்கர் தெரிவித்தார். மும்முனை போட்டி ஏற்பட்டுள்ள இந்த இடைத்தேர்தலில் அம்னோ சார்பில் பரசான் நேஷனல் வேட்பாளராக டாக்டர் முகமது யூஸ்ரி பாக்கேர் போட்டியிடும் வேளையில் பாஸ் சார்பில் பரிகத்தான் நேஷனல் வேட்பாளராக அப்துல் முஹைமின் மாலிக்கும் PSM கட்சி சார்பில் வழக்கறிஞர் பவானி KSம் போட்டியிடுகின்றனர். பல்பொருள் அங்காடியில் முட்டை மளிகைப் பொருட்களை திருடிய குற்றத்திற்காக மாது ஒருவருக்கு விதிக்கப்பட்ட 3 மாத சிறை தண்டனை 6 நாட்களாக குறைக்கப்பட்டது. அந்த மாதுவிற்கு விதிக்கப்பட்ட 3 மாத தண்டனையை எதிர்த்து வழக்கறிஞர் ஒருவர் உயர் நீதிமன்றத்தில் செய்து கொண்ட மேல்முறையீடு இன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கின் சாராம்சத்தை செவிமடுத்த உயர் நீதிமன்ற நீதிபதி K முனியாண்டி 374 ரிங்கேட் 69 காசு மதிப்புள்ள உணவு மற்றும் மளிகைப் பொருட்களை திருடிய குற்றத்திற்கு 3 மாத சிறை தண்டனை விதிப்பது அதிகபட்சமானதாகும் என்றார். 3 மாத சிறை தண்டனையை 6 நாட்களாக குறைப்பதாக நீதிபதி முனியாண்டி தமது தீர்ப்பில் தெரிவித்தார்.
கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸ் பல்பொருள் அங்காடியில் முட்டை மற்றும் மளிகைப் பொருட்களை திருடியதற்காக சரவாக்கைச் சேர்ந்த லினி அஹ்மத் என்ற 38 வயதுடைய அந்த மாதவிற்கு கடந்த திங்கட்கிழமை மேஜிஸ்ட்ரேட் ஐனா அசாரா அரிஃபின் 3 மாத சிறை தண்டனையை விதித்தார். இன்று செய்து கொள்ளப்பட்ட மேல்முறையீட்டில் அந்த மாது இக்குற்றத்தை இழைக்கும் போது மிகுந்த நெருக்கடியில் இருந்ததாக அவரின் சார்பில் ஆஜரான இலவச சட்ட ஆலோசனை மையத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் காலின் ஆண்ட்ரூ உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தார். கை குழந்தையுடன் இருக்கும் அந்த மாது தனது செயலுக்காக வருந்துவதாகவும் காலின் ஆண்ட்ரூ குறிப்பிட்டார். பினாங்கு மாநிலத்தில் 60 மணி நேர குடிநீர் விநியோக தடை இன்று வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு தொடங்கியது. 24 மணி நேரம், 48 மணி நேரம் மற்றும் 60 மணி நேரம் என 3 கட்டங்களாக நிறுத்தப்படவிருக்கும் குடிநீர் விநியோக தடை ஞாயிற்றுக்கிழமை வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் அட்டவணையிடப்பட்டுள்ள நீர் விநியோக தடை இன்று அமலுக்கு வந்த போதிலும் ஒரு நாளுக்கு முன்னதாகவே குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டு விட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டை பினாங்கு நீர் விநியோக வாரியம் மறுத்துள்ளது. சுங்கை அரா, சுங்கை பாக்காப் மற்றும் சிம்பாங் அம்பாட் ஆகிய பகுதிகளில் நீர் விநியோக கணக்கு வைத்திருப்பவர்கள் ஒரு நாளுக்கு முன்னதாகவே குடிநீர் தடை அமல்படுத்தப்பட்டு விட்டதாகவும் இதனால் நீரின்றி வறண்ட குழாய்களை மட்டுமே தாங்கள் காண முடிந்ததாக கூறியுள்ளார். எனினும் சுங்கைத்துவா நீர் சுத்திகரிப்பு மையம் உகந்த திறனில் இயங்குவதாகவும் திட்டமிடப்படாத நீர் தடைகள் குறித்த புகார்கள் பெரும்பாலும் மின் இணைப்பு பகுதிகள் மற்றும் மேட்டு பகுதிகளில் உள்ளவர்களிடமிருந்து கிடைத்திருப்பதாக பினாங்கு நீர் விநியோக வாரியம் தெரிவித்துள்ளது. கோலாலம்பூர் கப்போங் மெட்ரோ பிரிமாவில் உள்ள ஒரு தனியார் கிளினிக்கின் முன்புறம் ஆப்பிரிக்க பிரஜை ஒருவரை போலீசார் கைது செய்யும் முயற்சியின் போது மிக ஆவேசமாக நடந்து கொண்டதாக நம்பப்படும் ஆப்பிரிக்க பிரஜை ஒருவர் போலீஸ்காரரை கடித்ததில் காது துண்டிக்கப்பட்டது. இச்சம்பவம் இன்று காலை 10 மணி அளவில் நடந்தது. மற்றொரு போலீஸ்காரரின் உதவியுடன் காப்ரல் அந்தஸ்தில் உள்ள போலீஸ்காரர் அந்த ஆப்பிரிக்க பிரஜையை கைது செய்ய முற்பட்ட போது இச்சம்பவம் நிகழ்ந்தது. அந்த ஆப்பிரிக்க பிரஜையை கைது செய்ய முற்பட்ட போது ஒத்துழைப்பு நல்குவதாக கூறிய அந்நபர் போலீஸ் ரோந்து காரில் ஏறும்போது திடீரென்று ஆவேசமாக செயல்பட்டு போலீஸ்காரரின் காதை கடித்து குதறியதாக கூறப்படுகிறது. இடது காது துண்டிக்கப்பட்டு இரத்தம் கசிவு அதிகமானதை தொடர்ந்து அந்த போலீஸ்காரர் உடனடியாக கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். துண்டிக்கப்பட்ட காதை இணைப்பதற்கு அறுவை சிகிச்சை நடைபெற்றதாக தெரிகிறது. கல்லூரி மாணவன் என்ற போர்வையில் மலேசியாவில் தங்கியுள்ள அந்த 38 வயது ஆப்பிரிக்க பிரஜை விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவத்தை செந்தூல் மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் ஜஸ்னி ஜோபால் உறுதிப்படுத்தினார். ஒரு ஸ்டார் இல்ல, 2 ஸ்டார் இல்ல, ஒரே இடத்துல பல திரை நட்சத்திரங்களுடன் 17th Annual Edison Awardsல Dine with Stars. பினாங்கு ஸ்பைஸ் அரீனா மே 17 மாலை 5 மணி. உடனே டின்னர் டேபிளை புக் பண்ண மை டிக்கெட் ஏசியாவை விசிட் பண்ணுங்க. நடந்து முடிந்த PKR கட்சியின் தொகுதி அளவிலான தேர்தலில் சில தொகுதிகளில் மறுதேர்தல் நடத்தப்படுவதற்கு எடுக்கப்பட்ட முடிவானது தங்களுக்கு கிடைக்கப்பெற்ற புகார்களின் அடிப்படையில் முடிவு செய்யப்பட்டது என்று தேர்தல் குழு தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜலேஹா முஸ்தபா தெரிவித்தார். புகார்களை பெற்ற பின்னர் வெறுமனே மறுதேர்தல் நடத்தப்படுவதற்கு முடிவு எடுக்கப்படவில்லை. மாறாக அந்த புகார்களை தீர விசாரணை செய்து ஆராயப்பட்டது. மறுதேர்தல் நடத்தப்படுவதற்கான அடிப்படை முகாந்திரங்கள் இருக்கும் தொகுதிகளுக்கு மட்டுமே மறுதேர்தல் நடத்தப்படுவதற்கு முடிவு எடுக்கப்பட்டதாக டாக்டர் ஜலேஹா விளக்கினார். குறிப்பாக வேட்புமனு தாக்கல் நடைபெற்ற முறையிலிருந்து வாக்களிப்பு முறை வரை முழுமையாக ஆராயப்பட்டதாக பிரதமர் துறை அமைச்சருமான டாக்டர் ஜலேஹா தெளிவுபடுத்தினார். பினாங்கு மாநிலத்தின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள துன் ராம்லிங்காஹ் தலேப் வரும் மே 1 தேதி பதவி உறுதிமொழி எடுத்துக்கொள்வார் என்று மாநில முதலமைச்சர் சவுகான் யாவ் தெரிவித்தார். துன் ராம்லிங்காஹ் தலேப்பின் பதவி உறுதிமொழி சடங்கு டேவான் ஸ்ரீ பினாங்கில் நடைபெறும். பினாங்கு மாநில அரசியலமைப்பு சட்டம் 1வது விதியின் கீழ் பதவி உறுதிமொழி சடங்கு நடைபெறும். பதவி உறுதிமொழி சடங்கை பினாங்கு அரசு செயலாளர் டத்தோ ஜுல்கிஃப்லி லோங் முன்னின்று நடத்துவார் என்று சவுகான் யாவ் குறிப்பிட்டார். பேரா மாநிலத்தின் முன்னாள் மந்திரி பசாரும் நாடாளுமன்ற மேலவையின் முன்னாள் தலைவருமான 84 வயது துன் ராம்லிங்காஹ் தலேப் பினாங்கு மாநிலத்தின் புதிய ஆளுநராக மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமிடமிருந்து நேற்று பதவி நியமன கடிதத்தை பெற்றார். மலேசிய மக்களிடையே வாசிக்கும் பழக்கத்தை விதைக்கவும் அதனை வளப்படுத்தும் முயற்சியாக 2025ஆம் ஆண்டு வாசிக்கும் பழக்கத்திற்கான புத்தக வவுச்சர் பிரச்சார இயக்கத்திற்கு அரசாங்கம்
10 லட்சம் ரிங்கிட் நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளதாக ஒற்றுமைத்துறை அமைச்சர் டத்தோ ஆரன் அகோடகாங் தெரிவித்தார். இந்த நிதி மலேசிய தேசிய நூலகத்தின் வாயிலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். மலேசிய புத்தக அச்சக சங்கம், மலேசிய தேசிய நூல் மன்றம், மலேசிய புத்தக விற்பனை சங்கம் மற்றும் மலேசிய புத்தக வெளியீட்டு மன்றம் ஆகியவற்றின் வாயிலாக இந்த முயற்சி முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இது கல்வி உபகரணங்களை வாங்குவதில் மக்கள் கொண்டுள்ள சுமையை எளிதாக்குவதையும் உதவுவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. அத்துடன் நாட்டில் புத்தகத்துறையை மேம்படுத்த உள்நாட்டு புத்தகங்களுக்கு செலவிடப்படும் கலாச்சாரத்தை ஊக்குவிக்கும் நோக்கத்தை கொண்டதாகும் என்று அமைச்சர் விளக்கினார். ஆன்லைன் மூலமாக முதலீட்டில் ஈடுபட்டு வந்த பணி ஓய்வு பெற்ற முன்னாள் பெண் ஆசிரியர் ஒருவர் நப்பாசியில் தனது முதலீட்டை 2 மடங்காக அதிகரித்த போது 1,89,199 வெள்ளியினை இழந்தார். ஜொஹூர் மூவாரைச் சேர்ந்த 66 வயதுடைய அந்த முன்னாள் ஆசிரியர் இது குறித்து போலீசில் புகார் செய்துள்ளார். ஏற்கனவே கிடைத்த சொற்ப தொகை ஆதாயத்தை விட கூடுதல் தொகை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தனது முதலீட்டை 2 மடங்காக பெருக்கிய போது முழு முதலீட்டு தொகையையும் இழந்ததாக மூவார் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ரைஸ் முக்லிஸ் அஹ்மத் அசீஸ் தெரிவித்தார். சமூக வலைதளத்தில் வெளிவந்த ஒரு விளம்பரத்தை கண்டு அந்த மாது முதலீடு செய்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று ஏசிபி ரைஸ் முக்லிஸ் குறிப்பிட்டார். மறைந்த போப்பாண்டவர் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கு நாளை சனிக்கிழமை நடைபெறுகிறது. இறுதிச் சடங்கிற்கான கடைசி நிமிட ஏற்பாடுகள் வெட்டிகன் நகரில் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப்பாண்டவர் பிரான்சிஸுக்கு அஞ்சலி செலுத்த பெருந்திரளான கூட்டம் செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் திரள்வர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கு போப்பாண்டவரின் நல்லுடல் திறந்த சவப்பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், யுக்ரைனிய அதிபர் வொலடிமிர் ஜெலன்ஸ்கி, இந்திய அதிபர் திரௌபதி முர்மு உட்பட 50 நாடுகளின் தலைவர்களும் 10 மன்னர்களும் செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் நாளை சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ளவிருக்கின்றனர். முக்கிய உலக தலைவர்கள் அனைவரும் நாளை சனிக்கிழமை ரோம் சென்றடைவர். குறைந்தது 130 வெளிநாட்டு பேராளர்கள் போப்பாண்டவரின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வர். செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் வேட்டிகன் அதிகாரிகள் பாதுகாப்பை வலுப்படுத்தியுள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.